சாம்பல் புதனன்று குருவானவர் நம்ம நெற்றியிலேயே சாம்பலை பூசி, மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்று கூறுவார். அல்லது மனமாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று குறிப்பிடுவார். எதற்காக நம்முடைய நெற்றியிலேயே சாம்பல் பூசப்படுகின்றது? இதற்கு 2 முக்கியமான உதாரணங்கள் இருக்கின்றன. ஒன்று, பழைய ஏற்பாட்டிலே எடுத்து பார்த்தோம் என்றால், மக்கள் தங்களுடைய பாவத்திலிருந்து விடுதலையாகி மனம் திரும்பி அவர்கள் சாக்குடை அணிந்து சாம்பலை பூசிக்கொண்டு நோன்பிருப்பார்கள் என்பதை குறித்து காட்டுகின்றது. இரண்டாவதாக, இந்த சாம்பல் எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது என்று பார்த்தோம் என்றால், பழைய குருத்தோலைகளிலிருந்து தயாரிக்கப்படுகின்றது. இந்த பழைய குருத்தோலைகள் நெருப்பிலே போடப்பட்டு சுட்டு அதிலிருந்து சாம்பல் தயாரிக்கப்படுகின்றது. இந்த பழைய குருத்தோலைகள் எப்போது நம்முடைய கைகளில் தரப்பட்டது என்றால், போன வருடம் அந்த குருத்தோலை ஞாயிற்றின் மூலமாக அந்த குருத்தோலைகள் நமக்கு தரப்பட்டது. அந்த குருத்தோலைகள் அப்போது பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தது, மிகவும் தளிர்விட்டு இருந்தது. ஆனால் அந்த 1 வருடம் தாண்டி பார்த்தோம் என்றால் அந்த குருத்தோலைகள் வாடி வதங்கி சுருங்கி காணப்படுகின்றது. அது நெருப்பிலே போடப்பட்டு எரிக்கப்பட்டு சாம்பலாக மாற்றப்படுகின்றது. இதிலிருந்து எதை கற்றுத்தருகிறார்கள் என்றால், நம்முடைய வாழ்க்கையும் அதே போலத்தான். நம்முடைய வாழ்க்கையும் மண்ணோடு போகும், அதே போல சாம்பலாக மாறும் என்பதை உணர்த்து தருகின்றது. எனவே அந்த இடைப்பட்ட காலத்திலேயே நாம் தீமைகள் அனைத்திலுமிருந்து விலகி தீய செயல்களை விட்டுவிட்டு மனம் திரும்பி கடவுளை நோக்கி வர வேண்டும் என்பதை குறித்து காட்டுகின்றது. எனவே பிரியமானவர்களே, இந்த சாம்பல் புதன் மூலமாக அந்த தவ காலத்திலே நாம் அடியெடுத்து வைக்கின்றோம் என்றால், நம்முடைய பாவங்கள், நம்முடைய தீமைகள், நம்முடைய தீய செயல்கள் அனைத்தையுமே விட்டு விலகி நம்முடைய ஒருத்தல் முயற்சிகளின் மூலமாகவும் தவத்தின் மூலமாகவும் ஜபத்தின் மூலமாகவும் நல்ல செயல்களின் மூலமாகவும் கடவுளை வந்தடைய வேண்டும் என்று நம்முடைய தாய் திருச்சபையானது தவக்காலத்தை தந்திருக்கின்றது. தவக்காலத்தை நல்ல முறையில் நாம் பயன்படுத்துவோம். கடவுள் நாம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.